ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ், எங்களோட ரிச்சார்ஜ் இருக்காரு. ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் த்ரில்லர்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த சென்னை வர்ஸ் மும்பை மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ த்ரில்லிங்காக முடிஞ்சான்னு தெரியல. அதை விட த்ரில்லிங்கான ஃபினிஷாக இருந்தது. கிட்டத்தட்ட கடைசியில் ஒரு 100 ரன் அடிக்க வேண்டியது இருந்தது 45 பால்ல. டெல்லி கூட நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அசுதோஷ் சர்மா அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு மேட்ச் முடிச்சிருக்காரு. பிரமாதமான ஃபினிஷ். அவரோட இன்னிங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ரிச்சர்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்டா எல்எஸ்ஜி அவங்களோட 11 பிச் கண்டிஷன் அதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேசுவோம். நம்ம என்ன நினைக்கிறீங்க அவன் 11 பத்தி அண்ட் முக்கியமா பிச் கண்டிஷன் எப்படி இருந்தது இன்னைக்கு? இது வந்து விசாகப்பட்டினத்துல நடந்த ஒரு மேட்ச் தான். ஸோ இது வந்து ஹைதராபாத்துடைய ஒரு தம்பி மாதிரி தான் இந்த வெனு. ஸோ இது ஒரு ஹை ஸ்கோரிங் பிச் வெனு தான் இது. ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 62 மீட்டர் தான். ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு 73 மீட்டர் இருந்துச்சு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிடுச்சு இது வந்து யார் வந்து விளையாண்டாலும் ஒரு 200 ரன் அடிப்பாங்கன்ற மாதிரி. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்க ஸ்கவுட்ல எங்களோட ஸ்குவாட்ல இருக்க 4 ஃபாரின் பேட்ஸ்மேனையுமே நாங்கள் உள்ள எடுத்துக்கிறோம். ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் அண்ட் டேவிட் மில்லர், மேல நிக்கோலஸ் பூரன் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் யூனிட் டோட்டலா இன்ஜுரியில இருக்குது. அவங்களுக்கு தனியா எல்எஸ்ஜி பவுலர்ஸ்க்காகவே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் போல. ஆவேஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் வரமாட்டார் இன்ஜுரி. ஆகாஷ்தீப் வந்து என்சிஏல தான் இருக்காரு. மோஷின் கான் வந்து ரூல்ட் அவுட்டே ஆயிட்டாரு. மயங்க் யாதவ் பாத்தீங்கன்னா மிட் ஐபிஎல் சீரீஸ்ல தான் மறுபடியும் கிடைப்பாருன்னு சொல்றாங்க. அது உறுதியா என்னன்னு தெரியல. இந்த நிலைமையில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹர்ஷன் குல்கர்னியை மேல வச்சுட்டு சமார் ஜோசப்பை வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. நாங்க எங்களோட பேட்டிங்கை ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு எங்ககிட்ட இருக்கிற பவுலர்ஸை வச்சு நாங்க என்ன பண்ண முடியுமோ பண்றோம் அப்படிங்கிற ஐடியாவில உள்ள இறங்கினாங்க. வெளியில இம்பாக்ட் பிளேயர்ல இருந்து கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆகாஷ் சிங் இருந்தார், அவரை கொண்டு வந்திருக்கலாம். அப்படியும் கொண்டு வரல. சித்தார்த் மணிமாறனை தான் கொண்டு வந்தாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா புதுசா இன்னைக்கு வந்த அந்த திக்வேஷ் அப்படிங்கிற மாதிரி யாரோ ரதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அடுத்து வந்து நம்மளுடைய ரவி பிஸ்னாய் அண்ட் ஷாபாஸ் அகமத், மேல வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து ஒரு டோட்டலா ஒரு 5 ஸ்பின்னர் இருந்தாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருந்தாங்க. இந்த பிளேயிங் லெவன் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ வந்து அவர் அதனால வரல. முதல்ல அவருக்கு அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ வந்து அவங்க பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா கருண் நாயர், அசுதோஷ் சர்மா 2 பேர்த்துல யாரை கொண்டு வருவாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து கடந்த கால பஞ்சாபின் கதாநாயகன் அசுதோஷ் சர்மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டா விக்கெட் தான். ஆனால் இருந்தாலும் மேட்ச் வந்து ஒரு த்ரில்லான நிலைமையில இருந்தப்போ அவர் விளையாண்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல்லுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல இது ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். செஞ்சு இதுதான் இந்த பிச் அண்ட் பிளேயிங் லெவலில் இருந்த மேட்டர். ஓகே ஓகே. ஸோ ஓவராலாக வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பிரமாதமான ஸ்டார்ட் தான் வந்து கொடுத்தாங்க. நல்ல பயங்கரமான ஸ்டார்ட்டு லக்னோ வந்து ஆட ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ஒரு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி வந்து அவங்க எங்கேயோ, அதாவது கிட்டத்தட்ட 10 ஓவர்ல 117 என்னமோ இருந்தாங்கல்ல, இஃப் ஐம் நாட் ராங். அதுக்கப்புறம் எங்கேயோ வந்து போயிருக்க வேண்டிய ஸ்கோர் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டாருக்கு மற்றபடி நல்ல எக்ஸப்ஷனல் போலிங் பெர்ஃபார்மன்ஸா இல்லை வந்து லக்னோ பேட்ஸ்மேன் வந்து அவங்க ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? என்னன்னா பாத்தீங்கன்னா 161 ஃபார் வந்து 2 விக்கெட் தான் 13.4 ஓவர்ல. அப்ப வந்து கிரீஸ்ல வந்து நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட் இருக்காங்க. உள்ள குல்தீப் யாதவ் வராரு. ஒரு 3 பால் வந்து டாட் பாலா விழவும் ரிஷப் பண்ட்டுக்கு ப்ரெஷர் ஏறிக்குது. அடிக்க போனாரு, அவுட் ஆனாரு. அங்க ஆரம்பிச்சது அந்த டீமுக்கான பிரச்சனை. எடுத்து ஸ்டார்க் விக்கெட்டுக்காக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மாதிரியே நிக்கோலஸ் பூரனை எடுத்தாரு. அங்க இருந்து அப்படியே கண்டினியூவா அடிக்கு மேல அடின்னு ஒரு 250 இல்லைன்னா 240 அடிக்க வேண்டிய ஒரு ஸ்கோரை வந்து ஒரு 209ங்கிற இடத்துக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. செஞ்சு இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் வந்து இன்னைக்கு ஒரு 7 6 அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி அவர் ஒரு 6 ஆடின பின்னாடி அந்த விபின் ராஜ் அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, டெல்லியில இருந்து ஒரு லெக் ஸ்பின்னர் அண்ட் பேட்டிங்ல கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு பாத்தீங்களா. அவர்கிட்ட ஒரு 2 6க்கு போய் 3ஆவது 6க்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் சமீர் ரிஸ்வி மிஸ் பண்ணாரு. உடனே அடுத்து குல்தீப் ஓவர்ல என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து ஸ்வீப்புக்கு மட்டும்தான் போனாரே தவிர பந்த ஏர்ல அடிக்கவே போக கிடையாது. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன செஞ்சாருன்னா குல்தீப் ஏற ஓவர்ல ஒரு ஓவரோட லாஸ்ட் பால் இருக்கும். அதை வந்து டிஃபென்ஸ் வைக்கணும்னு அவசியமே இருக்காது. ஆனா டிஃபென்ஸ் வச்சு குல்தீப் யாதவ் அந்த பக்கம் தள்ளி விடுவாரு. நீ இப்போ நான் மத்தவங்க வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதைத்தான் வந்து ரிஷப் பண்ட் வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சு இந்த பக்கம் நிக்கோலஸ் பூரன் நீ ஆடுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு கேப்டனா நின்று டீமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக பார்த்திருந்தாருனாவே இன்னும் வந்து ஒரு 20 ரன்னாவது குறைஞ்சது அதிகம் வந்திருக்கும். அந்த ஒரு ட்ரிக்கை அந்த இடத்துல மிஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரிஷப் பண்டை தான் சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 2 லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரன் கிரீஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்த அக்ஷர் படேல் நான் பவுலிங்க்கு வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. சரி வராதீங்க, ஓகே. அப்ப யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை கொண்டு வருவாருன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கொண்டு வர்றாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் உண்மையா சொல்ல போனா அவர் ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் கூட கிடையாது. நீங்க அந்த ஏரியாவை கொண்டு வரணும்னா ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வினை கொண்டு வரணும் மினிமம், இல்லைன்னா ஒரு கிளென் மேக்ஸ்வெல்ல கொண்டு வரணும். கிளென் மேக்ஸ்வெல் அவங்க ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஓடிஐல 10 ஓவர் கோட்டாவை முடிக்கிறாரு, T20ல சில நேரங்கள் 4 ஓவர் கோட்டாவை முடிக்கிறாரு. ஒரு எய்டன் மார்க்கிற மாதிரி கூட இவர் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலர் கிடையாது. அப்ப நீங்க நிக்கோலஸ் பூரனுக்கு அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னராகவே முதல்ல எடுத்துக்க முடியாது. அப்படி கொண்டு வந்தாங்க. ஓவராலா இது எல்லாமே தாண்டி அக்ஷர் படேல் அந்த திங்க் டேங்க் டிசி திங்க் டேங்க் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ன தப்பு செஞ்சதோ அதே தப்பு தான். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் போக வேண்டியவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் வராங்க. அப்படி தேவையே கிடையாது. உங்களுக்கு ஒரு பாட்டா விக்கெட் கிடைக்குதுன்னா சேசிங் ப்ரெஷரே இல்லாம போய் நீங்க ஸ்டார்டிங்ல இறங்கி குத்துன்னு குத்தலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு தான் பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு, நீங்களும் போய் விளையாடுங்க, ஃபர்ஸ்ட்லயே இறங்கி விளையாடுங்க. டியூ வரும்னு நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்றாரு. டியூ வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு தான் செகண்ட் பால் வந்து கொடுக்குறாங்கல்ல, நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க அந்த சான்ஸையுமே எடுத்துக்காம என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரொம்ப டிஃபென்ஸ்ல விளையாடுறாங்க, நாங்க போய் பவுலிங் பண்றோம் அப்படின்ட்டு போறாங்க. முதல்ல அந்த முடிவே தப்பு. இந்த மேட்ச் இவ்வளவு தூரம் போனதுக்கு காரணமே வந்து டிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணதுதான். அவங்க வந்து முதல்ல வந்து பேட்டிங் பண்ண போயிருக்கணும். இதுல என்ன மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண வரப்ப மிச்சல் ஸ்டார்க்கு பால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங்கே ஆக கிடையாது. நெக்ஸ்ட் அக்ஷர் படேல் வந்து செகண்ட் ஓவருக்கு வராரு, அவருக்கு பால் வந்து டேர்னே ஆக கிடையாது. ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு மட்டும்தான் பால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டேர்ன் ஆச்சு. ஆனா அதுவே திருப்பி இவங்க வந்தப்ப எல்எஸ்ஜி பவுலிங் வந்தப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து ஷர்துல் தாக்கூருக்கு பந்து ஸ்விங் ஆச்சு. மணிமாறன் சித்தார்த்து வந்து பாத்தீங்கன்னா பந்து வந்து அவர் ஃபிங்கர் ஸ்பின்னர் டேர்ன் ஆச்சு. அப்படிதான் ரிஸ்பி விக்கெட் எல்லாம் கிடைச்சது. ஸோ அவங்க எடுத்த ஒரே ஒரு டிசிஷன் தான், நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலன்னா அந்த பண்ணலன்னு சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு மேட்சுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து இவங்க வந்து கையில இருந்த மேட்சை அந்த இடத்துல ஒரு ரிஷப் பண்ட்டுகிட்டு இருந்து ஆரம்பிச்சு போட்ட விட்டாங்க. அங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா வந்து சையத் முஸ்டாக் அலியில பாத்தீங்கன்னா ஷாபாஸ் அகமது ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. அவரை நீங்க கையில வச்சுக்கிட்டு சர்துல் தாக்கூரை ஏன் ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்க? அதுக்கான தேவையே கிடையாது. உங்களுக்கு ஷாபாஸ் அகமது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா அவர் கன்சிடர் பண்ண வேண்டியவர். நீங்க ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரை வந்து சர்துல் தாக்கூரை முன்னாடி அனுப்ப வேண்டிய தேவை கிடையாது. போன சீசன் கூட எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு மேட்ச் வின்னிங் நாக் பேட்டிங்ல வந்து ஷாபாஸ் அகமது விளையாடி இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க பேட்டிங் ஆர்டர்ல ஆள் அனுப்புறதுல இருந்து நெக்ஸ்ட் வந்து யார் கேம் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறது அப்படி யாருமே எதுவுமே இல்லாம கண்ணை மூட்டு கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு விளையாண்டாங்க. அதுக்கான பலனை தான் அனுபவிச்சிருக்காங்க. டிசி கேப்டன் வந்து டாஸ்ல தப்பு பண்ணாரு, தான் பவுலிங்க்கு வராம பாவம் சிஸ்டன் சப்ஸை கூப்பிட்டு வந்து நிக்கோலஸ் பூரன்கிட்ட மாட்ட விட்டாரு. ஏன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு எந்த ரூல் இருக்கு? தாராளமா போடலாம். ஸோ வந்து இந்த ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே தப்பு பண்ணாங்க. இன்னும் இந்த ஓவராலா முழு மேட்சுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேட்சே பாத்தீங்கன்னா யார் தோக்கறதுன்னு போட்டி போட்டாங்க. அதுல அஸ்தோஷ் சர்மா சொந்த டீமை தோக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுதான் இந்த கேம். அப்படி போன கேம் தான் செஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு போவோம். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் ஆக்சுவலி வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிட்டென்ஷன் பண்ணாங்கன்னா ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ்ல வந்து சஷாங்க் சிங் கண்டிப்பா இருப்பாரு. சஷாங்க் சிங்க்கு அப்புறம் வந்து அஸ்தோஷ் சர்மா கண்டிப்பா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அஸ்தோஷும் வந்து அவங்க ரிட்டைன் பண்ணாம விட்டுட்டாங்க. அது பல காரணங்கள் இருக்கலாம். அவர் கூட வேண்டாம் நான் ஏலத்துக்கு போறேன்னு சொல்லிருக்கலாம். பட் அவர் கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்ச பிளேயர் தான். கண்டிப்பா வந்து ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தில் நிறைய மேட்ச் போன சீசன்ல பினிஷ் பண்ணி கொடுத்தாரு உங்க பஞ்சாப் டீமுக்கு அவரு. சோ அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரமாதமா ஆடி டிசியே நம்பாத ஒரு நிலைமையில புல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக அந்த இன்னிங்ஸ் ஓவராலா டெல்லி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசஸ்ல 2025 ஆசஸ் வந்து ஒரு வெறித்தனமான ஆசஸ். அதுலதான் கெவின் பீட்டர்சன் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வர்றாரு. 2005 சொல்றீங்களா? 2005 சொல்றீங்க? ஆமா. அந்த அதுல வந்து அவர் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாரோ இன்னைக்கு ஃபெப்ரவரியில அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாரு அஸ்தோஷ் சர்மாவை. ஏன்னா அஸ்தோஷ் சர்மாவை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே விக்கெட் விழுது மாறி மாறி. அவருக்கு கேம் நடுவுல பாவமா இருந்துச்சு. பாவம் இந்த மனுஷன் உள்ள கூப்பிட்டாங்க, கூட்டத்துல இருந்து 2 விக்கெட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 65க்கு 5. அப்ப உங்களோட 5 பேட்ஸ்மேன் வந்து 65 ரன்னுக்கு ஒரு 200 சேஸுக்கு 5 விக்கெட் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்கன்னா நீங்க எப்படி கேம் வின் பண்ணுவீங்க? நான் இந்த மேட்சுக்கு வேற தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு மேட்ச். சோ வந்து அதுக்கப்புறமேல அந்த எங்க டர்ன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டன் சப்ஸ் உள்ள வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணாரு. அவருமே பாத்தீங்கன்னா அந்த 2 6 அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தாண்டி தான் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக் ரேட் அவர்கிட்ட இல்ல. மேட்சை நவுத்துனாரு. அஸ்தோஷ் சர்மாவுமே ஆக்சுவலி அதான் செஞ்சாரு.
அந்த இடத்துல வந்து நான் சும்மா போயிட்டு சுத்துற பேட்ஸ்மேனு அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையுமே செய்ய கிடையாது. 2 பேரும் கேம நவுத்துனாங்க. அன்பார்ச்சுனேட் வந்து சித்தார்த்தன் மணிமாறன்கிட்ட இருந்து அது ஒரு நல்ல பால் விழுந்துச்சு. சிஸ்டன் சப்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆனதுமே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேலு அங்க இருந்து அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா தோத்து போகலாம் அப்படிங்கிற இடம் தான் அங்க இருக்கு. இதுக்கு மேல கேம நவுத்தி ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு T20 கேம்ல ஒரு பார்ட் எங்க ஒரு சின்ன பார்ட்ல தான் கேம் நீங்க ஸ்லோவா நவுத்த முடியும். அப்ப அந்த விபின் ராஜ் உள்ள வந்தாரு, அஸ்தோஷ் சர்மா. ஆனா அஸ்தோஷ் சர்மா வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி விபின் ராஜ் ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கான முதல் சுழி போட்டது வந்து அவர்தான். யாரு? விபின் ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லெக் ஸ்பின்னர் இருக்காரு, அவர்தான். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரியில கூட என்ன சொன்னாங்கன்னா, அவரு ஏதாவது ஒரு 15-20 ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அதை தாண்டி அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்லாம் இன்னைக்கு நல்லாவும் இருந்துச்சு. அந்த ஒரு எப்படின்னா ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல டெபு மேட்ச். ஆனா டெபு மேட்ச்ல விளையாண்ட பிளேயர் மாதிரியே இல்லை. ஆக்சுவலி பவுலிங்லயும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் இல்லை. அவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த இன்னொரு பக்கம் அன்பார்ச்சுனேட்டா அந்த விக்கெட் அவர் லாஸ் பண்றாரு. லாஸ் பண்ண பின்னாடிதான் அஸ்தோஷ் சர்மா அந்த வழக்கமான அந்த பஞ்சாபுக்கான அந்த பழைய ஆட்டத்தை அப்படியே எடுக்கிறாரு. கண்டிப்பா பின்னிட்டாருன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பக்கம் அவருக்கான கிரெடிட் கொடுத்துடணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரவி பிஸ்னாய் எதுக்காக அரவுண்ட் த ஸ்டெம்ல இருந்து வந்து அந்த 2 பாலை போட்டு ஒரு பவுண்டரி சிக்ஸர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் ஓவர் த விக்கெட்ல இருந்தா வந்துட்டு இருந்தாரு. ஏன் அப்படியே வாங்கல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கூகுளி அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க வேகமா போடுற கூகுளியை வந்து டக்குன்னு சுத்த முடியாது, சிங்கிளுக்கு தான் போகும், ஒரு மாதிரி தானே இருக்கும். எதுக்காக அந்த பக்கம் இருந்து வந்தாரு? அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே அவருக்கு தேவையில்லையா அஸ்தோஷ் சர்மாவுக்கு? அப்புறமேல அந்த பவுண்டரி அண்ட் சிக்ஸர் கொடுத்துட்டு பிரஷர்ல வந்து மறுபடியும் என்ன பண்றாரு, கூகுளி போடாம பந்த நல்லா தூக்கி பாகா கொடுக்குறாரு, நல்லா ரூம் கொடுத்து பேட்டுக்கே கொடுக்குறாரு. அப்ப அடிக்காம இருப்பா அப்படியா? அடிச்சாரு. இதுல இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 17 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ஓவர் முடிஞ்சிருக்கிறப்ப ரவி பிஸ்னாய்க்கு 1 ஓவர் இருக்கு, ஷர்துல் தாக்கூருக்கு 2 ஓவர் இருக்கு. உங்களுக்கு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்து இன்னைக்கு மேட்ச்ல அவர் தான் உங்களுக்கு நல்ல மொமெண்டத்தை கிரியேட் பண்றாரு பவுலிங்ல. அப்ப அங்க மேட்சை முடிக்கிறதுக்கு நீங்க சீனியர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட 3 ஓவர் உங்களுக்கு தேவையானது இருக்கு. நீங்க அப்படியே போலாம்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவையே இல்லாம 18வது ஓவர்ல கொண்டு வந்து ரவி பிஸ்னாயோட ஸ்பெல்ல முடிச்சு அந்த ஓவர்ல தேவையில்லாம 17 ரன் போய் அதுக்கப்புறம் வந்து நீங்க மறுபடியும் அந்த பிரின்ஸ் யாதவா யாரோ ஒருத்தர் இன்னைக்கு அவங்க டீமுக்கு ஒரு நியூ ஃபாஸ்ட் பவுலர் வந்திருந்தாரு பாத்தீங்களா, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலரை கொண்டாந்து நீங்க டெத்ல கொடுத்து அவரை போடுன்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் ஷர்துல் தாக்கூர் கையில பால கொடுங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் போடணும்னா நீங்க யாருக்கிட்ட செஞ்சு போவீங்க? இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காருன்னா நீங்க யாருக்கிட்ட போவீங்க? அவரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. நீங்க பவர் பிளேல கண்டிப்பா அவர்தான் போவோம். ஏன்னா இன்னைக்கு அவரை பாத்துருக்கீங்க. கண்டிப்பா சாம்பியன் போலருங்க, கப்பு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு சிஎஸ்கேக்கு, பெர்ஃபார்ம்டு பிளேயர் அவரு. கண்டிப்பா அவர்கிட்ட தான் போவான். இன்னைக்கு அவர் டே வேற ஒன்னும், அது வந்து முதல்ல வந்து அவ்வளவு ரன் கொடுத்தாருன்னு ஒண்ணும் கிடையாது. ஆமா, இன்னுமே அவருக்கு அந்த 2 ஓவர் பெண்டிங்ல தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு 3 ஓவர் மீதி இருக்கப்ப ஷர்துல் தாக்கூருக்கு 2 ஓவர் இருக்கு, உங்களுடைய ரவி பிஸ்னாய்க்கு 1 ஓவர் இருக்குதுன்னா ஏன் மேட்ச் ஓவர்? நீங்க அவங்க கையில பாலை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க. உங்களை யாரும் எந்த கிரிட்டிசைஸும் பண்ண போறது கிடையாது. அதை மீறி தோத்தாங்கன்னா இப்ப நாம எதுக்கு இதை பேச போறோம்? ஆமாப்பா, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிட்ட நம்பி போனாங்க, ஓகே அஸ்தோஷ் சர்மா நல்லா விளையாண்டாரு, ஜெயிச்சிட்டாரு, இல்ல பவுலர் வந்து ஃபீல்டிங்க்கு போடல, ரொம்ப லூஸ் பால் போட்டாரு, இப்படி ஏதோ வேற பக்கம் கிரிட்டிசைஸ் போயிருக்கும். புரியுதுங்களா செஞ்சோ? இப்ப இத வந்து கேப்டன்சி ஃபிளான் தான் சொல்றீங்களா? இத அப்போ புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல, இது கேப்டன்சி ஃபிளான் தான் சொல்றீங்க, கேப்டன்சி மிஸ்டேக்னு தான் சொல்றீங்களான்னு கேட்டேன். ஆமா, இது கேப்டன்சி மிஸ்டேக் தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு இப்பதான் டெபு ஆறாரு, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்களா? எந்த பெருசா ட்ரை பண்ண கிடையாதுங்க. வேகமா பந்த வந்து பிளாக் ஹோல்ல உள்ள வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் அடிக்கிறதுக்கு தான் அவர் வராரு. நீங்க ஒரே இதுலதான் நீங்க வர போறீங்கன்றதப்ப ஒரு பிளாக் ஹோல் பாலை எடுக்கிறது வந்து ஒன்னும் பேட்ஸ்மேனுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் எல்லாம் கிடையாது. நீங்க ஒன்னும் துல்லியமான ஏர்க்கரும் போட கிடையாது. இப்ப நீங்க வந்து உங்களோட 6 பாலும் இதாங்கிறப்ப எனக்கு அது தெரியும்னா ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் அதை ஃபேஸ் பண்றது, பவுண்டரி சிக்ஸர் அடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கிற நீங்க ஷர்துல் தாக்கூர் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். அதான் நான் சொல்றேனே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிசி கேப்டன் டாஸ்ல தப்பு பண்ணாரு, ட்ரிஸ்டன் தப்ஸை தேவையில்லாம கொண்டு வந்தாரு அவரு போக வேண்டிய இடத்துக்கு. அந்த பக்கம் அவங்க தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பக்கம் பேட்டிங்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஷப் பண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் நின்றுக்கலாம். சரி, அது கூட ஓகே, ஏதோ எல்லாரும் ஜோரா போனீங்க, நீங்களும் போயிட்டீங்க, ஓகே. நீங்க ஷாபாஸ் அகமது ஷர்துல் தாக்கூருக்கு முன்னாடி அனுப்பியிருக்கலாம். லீஜெண்டா அப்படிதான் அனுப்புவாங்கன்றதுதான் நமக்கு ஐடியா. ஆனா அனுப்பல.
இந்த பக்கம் வந்தீங்கன்னா பவுலிங் ரொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வந்து புரியாம இது கொடுத்துட்டாரான்னு தெரியல. ஆனா புரியாம கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா திரும்பவுமே பாத்தீங்கன்னா அந்த 19வது ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் தான் மறுபடியும் கொண்டு வந்தார். சோ வந்து அவர் சர்துல் தாக்கூர் எனக்கு வேணான்னு தான் அவர் வெளியே நிறுத்தி வைக்கிறாரு. சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு சர்துல் தாக்கூர் டெத்ல பவுலிங் பண்ணிருக்காருல்ல. கண்டிப்பா இதே மாதிரி பாட்டா விக்கெட்ல எல்லாம் அவர் பண்ணிருக்காரு. ஆமா. சோ வந்து நான் வந்து அதை வந்து ரிஷப் பண்டோட கேப்டன்சி ஃபிளாவா தான் செஞ்சு பாக்குறேன். ஆமா, சொன்ன பாத்தீங்களா இஷ்யூஸ்லாம் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க ரிச்சர்ட், சொல்லுங்க, நீங்க முடிச்சுங்க. அதான் 2 டீமுமே தோக்கறதுக்கு கடுமையா போட்டி போட்டாங்க. அஸ்தோஷ் சர்மா அந்த போட்டியில சொந்த டீமை தோக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டாரு. அதுதான் இன்னைக்கு இருந்தது. அஸ்தோஷ் சர்மாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப் விளையாடினப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் லெக் அந்த அண்ட் மிட் விக்கெட் பக்கமா தான் எய்ம் பண்ணிக்கிட்டே லெக் சைடு இருப்பாரு எப்பயுமே. இன்னைக்கு இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு கிரவுண்ட்ல ஒரு பவுண்டரி ஆடி இருப்பாரு. அந்த ரொம்ப ஒரு நீட்டா இருந்துச்சு. அதாவது எப்படி கடைசி ஃபினிஷ் பண்ணதே கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்ல தான் போச்சு. அது கொஞ்சம் இந்த ஆன் சைடுக்கு இல்ல ஸ்ட்ரைட், அது வந்து ஸ்ட்ரைட்ல தான் அடிச்சாரு. அது வந்து கிளீனா அது ஸ்ட்ரைட்ல விளையாண்டது. அது வந்து நான் என்னன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு விளையாடுறப்ப அவர் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லும் பாடி ஓப்பனா திருப்பி மிட் விக்கெட் பக்கம் சொருவது. லெக் சைடு தான் ஸ்ட்ராங்னு சொல்ல வரீங்க அவருக்கு. அப்படிதான் இருப்பாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. ஓவராலா அவர் பந்தோட இதுக்கு மெரிட்டுக்கு அவருக்கு பொசிஷனுக்கு வந்து விளையாடுறாரு. அவருக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அஸ்தோஷ் சர்மா கிட்ட இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பஞ்சாப் வந்து வச்சிருக்கலாம், நாங்க கொஞ்சம் வசதியா தான் இருந்திருப்போம். எதனால விட்டு கொடுத்தீங்க அவரை? எனக்கு அது புரியவே இல்லை. இல்ல எனக்கு இவரை விட்டுருவாங்கன்னு தெரியும். ஏன் விட்டுருவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் எத்தனை ரோல் பண்றாருங்கிறது தான் அங்க மேட்ரு. அஸ்தோஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா சசாங்க் சிங்கை விட வந்து அந்த பேட்டிங்கோட அந்த கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? சோ வந்து இவரை ஒரு நம்பர் 3, நம்பர் 4, 5, 6 இந்த இடத்துல எங்க வேணாலும் சசாங்க் சிங்கை வைக்கலாம். ரோல் அதிகம், அவரை வச்சுக்கிட்டாங்க. விக்கெட் கீப்பிங் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அது ஒரு இந்தியனா இருக்கிறதுனால இன்னொரு ரோல் சேர்த்து பண்றதுனால சோ அது வந்து விட்டது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. 3 பேரை வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தா கட்டாயம் வச்சிருப்பாங்க. அப்படிங்க. ஓகே ரிச்சர்ட்ஸ், நம்ம செக்மெண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ இன்னைக்கு வந்து முக்கியமான பேசும் பொருள் வந்து நம்ம அஸ்தோஷ் சர்மா தான். நீங்க சொன்ன மாதிரி தோசை ஜெயிக்க வச்சிருக்காரு. வேற ஏதாவது இருக்குங்களா? முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோக்கு எண்ட்ல முடிச்சுக்கலாம். ஓகே ரிச்சர்ட்ஸ், அசுதோஷ் சர்மா கண்டிப்பா அசுர விளையாட்டு தான் இன்னைக்கு. தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ சஞ்சு.